இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் ஆன்மீக ரீதியாக ஜோதிர்லிங்க பரிகாரத்தையும் எண்கணிதம் நியூமராலஜி பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பலன்களுக்கு மகத்தான வரவேற்பு நம்முடைய அமிர்தா சேனல் வந்து கொண்டிருக்கும் நண்பர்களே. டெய்லி ஒரு 10 நண்பர்களாவது ஃபோன் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அப்படியே நடக்கின்றது. இந்த ஜோதிர்லிங்க பரிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக ஒரு அன்பர் நம்முடைய தியானி வந்து நம்மோட ஜோதிர்லிங்க பயணம் செய்தவர். துளாராசிக்கு வந்து ராமேஸ்வரம் என்று சொல்லியிருந்து அதற்கான அனுபவத்தையும் போடுகின்றோம் நண்பர்களே. நாங்கள் ராமேஸ்வரம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டார். வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர், அந்த குரு பயிற்சி பலன் சொல்லிக்கிட்டு வரீங்க மாஸ்டர். அதில் வந்து அந்த ஜோதிர்லிங்க பரிகாரங்கள் உண்மையிலே ரொம்பவும் அருமையான விஷயம் மாஸ்டர். நீங்கள் துளாராசிக்கு வந்து அந்த ராமேஸ்வரம் சொல்லியிருக்கீங்க மாஸ்டர். ஆனால் உண்மையிலேயே ஜோதிர்லிங்க பயணம் உங்களோட வரும்போது அந்த ராமேஸ்வரத்துக்கு வந்த பிறகு தான் எனக்கு அந்த ஒரு பிஸ்னஸுக்கு உண்டான அந்த ஒரு ரூட் கிடைச்சிது மாஸ்டர். என்னுடைய உள்ளுணர்வில் ஒரு சின்ன ஒரு பொறி தட்டிச்சு மாஸ்டர். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய அருளாசையில் அந்த ஒரு பிஸ்னஸ் அமைஞ்சு இப்போ நல்லாயிருக்க மாஸ்டர். நீங்கள் அந்த சொன்ன அந்த ஜோதிர்லிங்க பரிகாரம் வந்து 100க்கு 100 என்னுடைய விஷயத்தில் உண்மையிலும் உண்மை மாஸ்டர். அதே மாதிரி அந்த நியூமராலஜி பற்றி சொல்லியிருக்கீங்க மாஸ்டர். என்னுடைய குடும்பத்திலே நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர். என்னுடைய 2வது அண்ணன் பிரபாகரன் மாஸ்டர். அந்த எழுத்தில் ஆரம்பிக்குது. அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அவருடைய உடல்நலம், மனநலம் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் ட்ராஜடியாக இருக்குது மாஸ்டர். அது உண்மையிலேயே உங்களுடைய அந்த அந்த என்ற எழுத்து அதை பற்றின அந்த தகவல்கள் வந்து அப்படியே பொருந்தது மாஸ்டர். உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது மாஸ்டர். இந்த மாதிரியான ஒரு நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுங்க மாஸ்டர். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாஸ்டர். நன்றி, வணக்கம் மாஸ்டர். அதே மாதிரி வந்து மேசராசிக்கு ஒரு நண்பருக்கு நான் பலன் சொல்லியிருக்கும் போது அவரும் எங்களோடு வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தார். சமீபத்தில் போட்டிருந்த டிஎஸ்பி ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்து கொண்டு வந்தார் ஒரு காவல்துறை அதிகாரி. ரொம்ப நாளாக நீண்ட பட்டியல் எதிர்பார்த்துட்டு இருந்தது. அவர் மேசராசி. அவர் வந்து நம்மோடு சோம்நாத் வந்துவிட்டு வந்தார். வந்ததுக்கு அப்புறம் எதிர்பாராத விதத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால ப்ரொமோஷன் லிஸ்ட் வராமல் இருந்தது. இன்றைக்கு சவுத்தில் அவருக்கு வந்து டிஎஸ்பி போஸ்டும் வந்திருக்கு நண்பர்களே. அதையும் மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டார். இது மாதிரி ஆயிரம் அனுபவங்களும் ஆயிரம் பதிவுகளையும் அனுபவ பதிவும் சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு பதிவிடும் போது அனுபவம் இல்லாமல், ஆராய்ச்சி இல்லாமல் எந்த ஒரு பதிவும் பொதுவாக சொல்லிவிட்டு போகக்கூடிய மனிதர்கள் நாம் இல்லை. ஏனென்றால் நாம் வந்து சும்மா பொழுதுபோக்குக்காகவோ இல்லை டைம் பாஸுக்கோ அதை சொல்ல நீண்ட நெடிய ஆராய்ச்சிகள். ஏனென்றால் ஜோதிடத்தை பற்றி, நியூமராலஜி பற்றி, மற்றபடி தியானம், யோகா எல்லாத்தையும் பற்றியும் நீண்ட நெடிய காலம் பயணித்திருக்கின்ற நண்பர்களே. ஆகவே இப்பொழுது வந்து நேற்று நான் பிரகாஷ்குமார் பற்றி சொல்லும் போது ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி, சார் ஒரு முக்கியமான ஒரு நடிகரை பற்றி சொல்ல விட்டீர்களே, அவரையும் சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையிலும் இந்த நியூமராலஜி விளாண்டு விட்டு சென்று விட்டது என்று நம்முடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் சொன்னார். அது யார் என்று கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். விஜய் அஜித்துக்கு போட்டியாக ஒரு காலத்தில் காதல் மன்னனாக இளைஞர்கள் எல்லாம் கவர்ந்த ஒரு நடிகரை பற்றி சொல்ல வேண்டும் நண்பர்களே. அவர் 2 விதத்தில் பாதிக்கப்பட்டார். அது ஒன்று வந்து அவருடைய பெயர், அவருடைய பிறந்த தேதி கேது 7ஆம் எண் ஆதிக்கத்தில் வரும். இன்னொன்று உங்களுக்கெல்லாம் சொன்னால், ஆமா சார் அது பெரிய விஷயம் தான் சார், வாழ்க்கையில் எந்த தவறும் பண்ணாமல் ரொம்ப அவங்க அப்பா தியாகராஜன் அவரை வந்து பர்ஃபெக்டாக வளர்த்திருப்பார். ஜிம் ஃபிட் எந்த விதமான சர்ச்சையிலும் சிக்காமல். இன்றைக்கு விஜய் அஜித் எவ்வளோ பெரிய மார்க்கெட், அதை தாண்டி ஒரு மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கு வந்து ஒரு டாப் ஸ்டாராக தலை தோந்து நிற்க வேண்டிய ஒரு மனிதரை வந்து திருமண வாழ்க்கை பிரட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு பின்னோக்கி இழுத்து விட்டது. இன்று அதே விஜய் படத்தில் போய் நடித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த பிரசாந்த் கர்கலட்சுமி திருமணம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே. பிரசாந்த் எவ்வளவு பெரிய சினிமாவில் கொடிகட்டி பிறந்தார், எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்தார், எவ்வளவு பெரிய அற்புதமான டாப் ஸ்டாராக வந்தார். அவருக்கு திருமணம் என்று ஒன்று சரியான விதத்தில் நடந்திருந்தால், ஏற்கனவே இன்னொரு பெண் வந்து அந்த பெண் இன்னொரு கணவனை திருமணம் செய்து கிரகலட்சுமி அப்படிங்கிற அவருடைய வாழ்க்கையில வந்து அது கிரகம் சரியில்லாமல் சென்று விட்டது என்பதற்கு பிரசாந்தோட கேரியரே அவருடைய திருமண வாழ்க்கை வீணடித்து விட்டது நண்பர்களே. ஆகவே இந்த பேர் வைக்கும் போது நம்ம ராசிப்படி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கன்னிராசியில் வரக்கூடிய சில நட்சத்திரங்களுக்கு பாப்பு பீல பேர் வச்சிருவோம். அந்த பாப்பு பீல பேர் வைக்கும் போது அதில் இன்னும் நிறைய அற்புதமான எழுத்துக்கள்லாம் வரும். அது மாதிரி வைக்கலாம் நண்பர்களே. அப்படி வைக்கும் போது நான் என்ன சொல்லுகின்றேன், இப்போ உதாரணத்துக்கு சினிமாவில் அப்படி பார்த்தா பி ரஞ்சித், அவர் பி என்பது பெரும்பாலும் யூஸ் பண்றதுல பா ரஞ்சித் அப்படின்னு தெரிந்தோ தெரியாமல் யூஸ் பண்ணுறார். PA அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். பா சிதம்பரம் அப்படிங்கிறத PA அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் தமிழ் பா சிதம்பரம் அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. இது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அது மாதிரி வரும்போது பா பி இப்படி வந்து தமிழ்ல யூஸ் பண்ணும்போது அது பெரிய பலன்களை தெரியவில்லை. அந்த பி அப்படிங்கிற ஒரு அதிர்வலை அப்படிங்கிறது சனியோட அதிர்வலை என்பதில்லை. உங்களுடைய சுயஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த சனியை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சனி எந்த இடத்துல இருக்குன்றது அப்படிங்கிற ஆராய்ச்சி பார்த்து அதோட குரு தொடர்போ அல்லது சுக்கிர தொடர்போ அல்ல குரு சுக்கிர பார்வைகளோ இருந்து விட்டால் அந்த பீக்கு பெரிய பாதிப்பு வருவதில்லை. ஒரு 80% பாதிப்பு வருவதில்லை. அது இல்லாமல் தனித்த சனியாக இருந்து ஒரு தவறான இடத்தில் இருந்து அந்த பி அப்படிங்கிறது வந்து விட்டால்
பெரும்பாலும் நான் சொன்னது மாதிரி பார்த்திபன், சீதா, பிரகாஷ் ராஜ், பிரபுதேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீர்கள் என்றால் பாண்டியன், ஒரு நல்ல நடிகர் வந்தார். அந்த பாண்டியனோட குடும்பம் எப்படி போகணும், பாரதராஜாவில் இருந்த பாண்டியன், அதுக்கப்புறம் இப்போ ஜிவி பிரகாஷ்குமார், அதுக்கப்புறம் பிரசாந்த் கிரகலட்சுமி, அதுக்கப்புறம் தேசிய தலைவர் பிரபாகரன், அதே மாதிரி எஃப் இனிஷியலாக வரக்கூடிய இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பி பெரும்பகுதி கெட்டு போயிருந்து, எஃப் சனி பெரும்பகுதி விட துர்மரணம் என்றும், இந்த மாதிரி வந்து பார்த்தீர்கள் என்றால் பி அப்படிங்கிற வார்த்தை வந்து இனிஷியலாகவோ இல்லை முதல் எழுத்தாக வந்தால் அவருடைய வாழ்க்கையில் வெறும் பின்னடைவையும் ஏற்படுத்துகின்றது, குடும்பத்தை பிரிக்கின்றது. அந்த சனி குடும்பத்தை பிரிக்கின்றது. ஒரு பிரசன்னா, ஜிவி பிரகாஷ்குமார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய மனைவியையும் பாதிக்கின்றது, குழந்தையும் பாதிக்கின்றது. பிரபாகரன் என்ற ஒரு பெயர் அவர் குடும்பத்தையே அழித்து விட்டது. அவர் வந்து உலகத்துக்காக போராடினால்தான் பி அதிர்வலைகள் சனியை கொண்டு வந்து முன்னாடி யாரும் வைக்க மாட்டார்கள் நண்பர்களே. ஆகவே தமிழில் பெயர் இருக்கிறவர்களும் தமிழில் இனிஷியல் இருக்கிறவர்களும் இனிஷியலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஆங்கில முகத்தில் ஆங்கில இனிஷியல் நம்மளுடைய வார்த்தைகளை அந்த பாப்பு பி அப்படிங்கிற இடத்துல பி வரும்போது எஃப், பெரும்பாலும் கிறிஸ்டின்ஸ் தான் தமிழில் எஃப் வராது, அதனால் அதை தப்பித்து விட்டு இந்த பி எழுத்துக்களில் முதல் எழுத்துக்களாக வருபவர்கள் எல்லோருமே திருமண வாழ்க்கையில் சிக்கி விடுகின்றார்கள். 2 தாரம் வாழ்க்கையை அமைந்து விடுவது. அப்படி இல்லை என்றால் ஏதாச்சும் ஒரு குடும்பத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தி விடுகின்றது நண்பர்களே. இதற்கு உதாரணங்கள் 1000 சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பியை பற்றி விழிப்புணர்வு அவசியம் இருக்க வேண்டும். பி இன்சியலை பற்றி விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பதிவிடும் நண்பர்களே. இந்த பதிவோடு சேர்த்து ஒரு அனுபவ பதிவும் பதிவிட்டிருக்கின்றோம். அதே போன்று அந்த பிக்கு சரியான தீர்வை காணுவதற்கு இனிஷியல்ல சரியான கூட்டு எழுத்துக்களை, அதிர்ஷ்ட எழுத்துக்களை, பேர் எழுத்துக்களான நண்பர்களே, அதற்கு கூட நீங்கள் அமிர்தார அணுகுனீர்கள் என்றால் அதுக்கு சரியான தீர்வுகளை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆகவே இந்த பி பாப்பு இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் இந்த பி இன்சியல் சினிமா நடிகர்கள் டாப் ஸ்டாருடைய வாழ்க்கையில் பெரும் விளையாட்டை விளையாடிய பியை உங்கள் வாழ்க்கையில் அதை இனிஷியலை திருத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக, மகிழ்ச்சிகரமாக, ஆர்ப்பரிக்கும் வகையில், வெல்லும் வகையில் வாழ்த்துக் கொள்ளும். இது ரொம்ப நீண்டடிய ஒரு ஆராய்ச்சிக்கு அப்புறம் இந்த பதிவை நான் முதலாக யூடியூப்ல நான் தான் இந்த பியை பற்றி நிறையா பேசியிருக்கின்றேன். ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இது புரிந்தாலும் புரியாட்டாலும் உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர் அறிந்தவர்கள் யாராச்சும் புருஷோத்தமன், பன்னீர்செல்வம் இப்படி அப்பா பேர் இருந்து அவங்களுடைய முதல் எழுத்து பியாக இல்லை, அப்போ வளர்ற பிள்ளைங்களுக்கு பி அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு இருந்தாலும் அவங்களுடைய இனிஷியல் குழந்தைக்கு மனைவிக்கு பெயரை மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை ஒரு செய்தியாக சொல்லிக்கொண்டு அதோடு சேர்த்து ஜோதிலிங்க பரிகாரம் 12 ராசிகளுக்கும் விரிவான ஜோதிலிங்க பரிகாரத்தை தனிப்பதிவாக போடுங்கள் என்ற ஒரு கோரிக்கை வந்திருக்கின்றது. அதையும் பதிவிடுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள், வாழிய நலம். இது போன்று இன்னும் அற்புதமான பதிவுகளை காண என் கணிதம், நியூமராலஜி, யோகா, தியானம் பற்றி அற்புதமான பதிவுகளை காண நம்ம அமிர்தாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.